நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், 24 ஹவர்ஸும் ஒரே மாதிரி நினப்பா இருக்குது. ஸோ எப்போ எந்த வேலையை செஞ்சால் என்ன அப்படின்னு நினைக்கிறோம். அட் த சேம் டைம் நம்ம ஆர்டினரியாக இருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரியாக மாறணும்னா, டாப் 1% பீப்புளுக்குள்ளே போகணும் அப்படின்னா, நம்ம அதுக்குன்னு ஒரு சில ரிச்சுவல்ஸ் பண்ணி தான் ஆகணும். ரிச்சுவல்ஸ் இந்த சென்ஸ் பில்லி சுனியை வைங்க, நான் சொல்ல கிடையாது. ரிச்சுவல் இந்த சென்ஸ் மார்னிங்க்குன்னு ஒரு ரிச்சுவல் இருக்கணும். எவ்ரி மார்னிங் வில் கம் யூ செட் அண்ட் அலாரம் ஆர் நாட். இந்த கோட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த 1% ஆஃப் த பீப்புளோட மார்னிங் ரிச்சுவல் எப்படி இருக்கும், நம்ம ஆர்டினரியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம 1% ஆஃப் த பீப்புள் ஆகணும்னா அதுக்கு நம்ம எப்படி நம்மளோட மார்னிங் ரொட்டீனை செட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் இதில் இருக்கும், நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் இதில் இருக்காது. ஸோ ஹலோ வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கேஜே. ரீசெண்ட் டைமில் நான் நிறையா பாட்காஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டேன், நிறையா புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு என்டர்ப்ரனர் பற்றி படிக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க பண்ணுற காலையில் பண்ணுற எல்லா விஷயமுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே எஸ், ஆமாம், என்னடா அப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், காலையில் எந்திரிச்சோடனே போவோம், பல்லு வளக்குவோம், குளிப்போம், தென் நம்மளோட வேலையை பார்ப்போம் இல்லையா. பட் அவங்க எந்திரிச்சோடனே 15 to 20 மினிட்ஸ் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களோட வேலைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 15 to 20 மினிட்ஸ் அவங்களோட கோல், அவங்களோட பிஸ்னஸ்க்காக. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு மட்டும் கிடையாது, கேட்குற உங்களுக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்டார்ட் யுவர் டே வித் 20% ஆஃப் யுவர் ஹார்ட் திங்ஸ். இந்த என்டர்ப்ரனர் ஆகும்னு நினைக்கிறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்லை என்ன ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, காலையில் எந்திரிச்ச உடனே 15 to 20 மினிட்ஸ் ஃபோனை எடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸோ இல்லை மற்ற விஷயங்களே பார்த்துட்டு இல்லாமல் உங்களோட நாளில் 20% ஆஃப் த ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது 80% ஆஃப் த ரிசல்ட் வந்து கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு 80-20 ரூல் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 80-20 ரூல்னா என்னென்னா, 20% ஆஃப் த ஒர்க் நான் பண்ணுறேன் அப்படின்னா அது 80% ஆஃப் த ரிசல்ட் கொடுக்கணும். ஆஸ் எ யூடியூபர் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் எழுதுறது, வீடியோ எடுக்கிறதுங்கிறது 20% ஆஃப் த ஒர்க். இந்த பெரிய ஒர்க் தான் எனக்கு 80% ஆஃப் த ரிசல்ட் எனக்கு வந்து கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து என்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த பிஸ்னஸில் என்ன உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட், அது பண்ணால் உங்களுக்கு 80% ஆஃப் த ரிசல்ட் கொடுக்கணும். ஜஸ்ட் உட்காந்து எழுதியோ இல்லை யோசிச்சோ அந்த விஷயத்த காலையில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஸோ உங்களோட பொட்டென்ஷியல் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஒர்க் ரிலேட்டடாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அத்லெட்ஸ் அண்ட் ஸோ பிஸ்னஸ் பீப்புள், என்டர்ப்ரனர்ஸ், இவங்க எல்லாருமே அவங்க நாளில் நீங்கள் பண்ணுற நிறையா டாஸ்க்கை விட கம்மியான டாஸ்க்கு தான் அவங்க பண்ணுறாங்க. சொல்ல போனால் லிட்ரலி அவங்க ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் பண்ணுறாங்க. எஸ், அவங்க ஒரே ஒரு கோல் மட்டும் தான் வச்சு அந்த கோலை மட்டும் தான் டாஸ்க் ஆக்கி அதை ப்ரையாரிட்டி ஆக்கி பண்ணுறாங்க. பட் நம்ம ஏகப்பட்ட டாஸ்க் வச்சு அதை தான் ப்ரையாரிட்டியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் பிக் அ ஒன் கோல் அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் தேவையான ஒரே ஒரு விஷயத்தை பிக் பண்ணி அதை மட்டும் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிறேன், இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ மெடிடேஷன் வந்து டைம் ஆயிடுச்சு, இல்லை ஜிம் போகணுங்கிற அந்த ஒரு ஷெட்யூல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ நான் அப்படியே பாதிலே விட்டுட்டு போக மாட்டேன். ஃபுல்லாக இதை நான் முடிச்சுட்டு தான் என்னோட அடுத்த டாஸ்க்கே நான் போய் பண்ணுவேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோ நான் படிக்கிற என்டர்ப்ரனர்ஸோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கோல் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அந்த கோலுக்காக மட்டும்தான் அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. செகண்ட் தான் அந்த கோல் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வந்து மற்ற விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும். என் லைஃப்பை இது நிறையாவே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அடிக்கடி நான் மாற்றி இந்த வந்து நான் வந்து மல்டி டாஸ்கெலாம் இல்லாமல் சிங்கிளான விஷயத்தில் என்னோடய ஃபோக்கஸ் கொடுக்கும்போது ப்ராபப்ளி என்னோடய ஒர்க்லேயும் சரி, இல்லை என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் சரி, என்னோடய அட்டென்ஷனுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது, ஃபோக்கஸுங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி உங்களோட மார்னிங் ரொட்டீனை இப்போ ஒரு டாஸ்க் பண்ணுறீங்கன்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு டாஸ்க்குக்கு போய் ஸ்விட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு டாஸ்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு எனக்கு டைம் ஆகிடுச்சுங்கிறதுக்காக அந்த டாஸ்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டாப் லீடர்ஸ் பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாப் லீடர்ஸ் எல்லாமே அவங்களோட அலாரமை ஸ்னூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த அலாரம் அடித்தோடனே எந்திரிச்சிடுறாங்க. பிகாஸ் அந்த அலாரம் அடித்தோடனே நம்ம உடனே எந்திரிச்சு நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது லைஃப் அன்னைக்கு நாள் வந்து கிட்டத்தட்ட சூப்பராக இருக்கும். பட் இதுவே நம்ம அந்த அலாரம் அடித்து ஸ்னூஸ் பண்ணி எந்திரிக்கும் போது அந்த நாளே ரொம்ப ஹெக்டிக்காக மாறிடும். ரொம்ப அப்படியே காண்டாக இருக்கும், என்னடா எந்திரிச்சு பண்ணுமான்னு. அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஷெட்யூல் பண்ணுறதுக்கு பயங்கரமான காண்டாக இருக்கும். ஐயோ, ஷெட்யூல் பண்ணுமா, இன்றைக்கி நாள் இது பண்ணுமா அது பண்ணுமான்னு. இப்போது இந்த முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி நாளே எல்லாத்தையுமே மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. லைக் வந்து நாளைக்கு நான் ஜிம் போகிறேன் அப்படின்னா இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன், இந்த ட்ராக் ஷூட் தான் போட போகிறேன், இந்த ஷூ சாக்ஸ் தான் போட போகிறேன்னு சொல்லி நான் முன்னாடி எடுத்து வச்சுருவேன். இதே மாதிரி மேபி உங்களுக்கு எடுத்து வைக்க முடியலன்னா
லைக் எழுதி வச்சுருங்க, இல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கலர் தான் டிஷர்ட் போட போகிறேன், இந்த இதுதான் நான். அதனால தான் ப்ராபப்ளி வந்து 2-3 டிஷர்ட்டு 2 கலரில் 4 கலரில் தான் வச்சுருக்கேன். அதுதான் மேக்ஸிமம் தொடர்ந்து போடுவேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே ஒரு நாளில் உங்களுக்கு ஒரு 100% எனர்ஜி இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நீங்கள் ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ப்ராபப்ளி உங்கள் நாளை ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகவே முடியாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையுமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையுமே அன்றைக்கி முன்னாடி நாளே அலோகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க. ஒரு சில நாளில் நான் ரொம்ப பண்ணுற நல்ல காரியம் என்னென்னா, என்னோடய ஃபோனை காலையில் எந்திரிச்சோடனே எடுத்து யாராவது டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்களா, யாராவது இது பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லி பார்ப்பேன். அன்றைக்கி நாளே ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ டோன்ட் வேக் அப் வித் யுவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ். அது உங்களோட மொபைல் ஃபோன், லேப்டாப் எதாக இருந்தாலும் சரி, அதோடு எந்திரிக்கும் நினைக்காதீங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு அலாரம் கிளாக் வாங்கி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் அலாரம் கிளாக் வாங்குறதில்ல. பிகாஸ் எனக்கு 4:30க்கெலாம் முழிப்பு வந்துடும். ஆக்சுவலாகவே 4 o'clock இல்லை 4:30 அலாரம் வைக்காமலே எனக்கு வந்து முழிப்பு வந்துடும். அது நான் வந்து என்னோடய பாடிக்கு நான் வந்து அது ஒரு மசில் மெமரி மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அந்த டைம் ஆகிடுச்சுன்னா எப்படின்னே தெரியாது, கன்ஃபார்ம் எனக்கு வந்து முழிப்பு வந்துடும். ஸோ மேபி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக உங்களுக்கு பழகிடும். அதில் எந்திரிச்சோடனே பிரைட் லைட்ஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ்லேயோ முழிக்காதீங்கன்னா, அதை நீங்கள் எந்திரிச்சோடனே பார்க்கும்போது உங்கள் கண்ணில் பளிச்சுன்னு அடிக்கிற அந்த ஒரு லைட்டு உங்களோட பிரெயினை வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப ஒரு மாதிரி தலைவலியை உண்டு பண்ணிடும். அட் த சேம் டைம் நீங்கள் இருட்டிலேயே இருந்துட்டு திடீர்னு ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்போது உங்களோட கண்ணில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த பாப்பாவா என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, பியூப்பிள் அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு மாதிரி வேகமாக இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக் ஆகிடும் அன்றைக்கி நாள். உங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, உங்கள் பாடிக்கே அது ரொம்ப ஹெக்டிக் ஆகிடும். எந்த விஷயம் பண்ணாலும் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்னிங்கில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட டென்ஷனோடு எந்திரிக்கும் போது அந்த நாள் ஃபுல்லாக அந்த விஷயத்தை கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது எலக்ட்ரானிக் டிவைசஸோடு எந்திரிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அண்ட் ஸோ டாப் 1% ஆஃப் த பீப்புள் இப்படி தான் எந்திரிக்கிறாங்க, இப்படி தான் நடந்துக்கிறாங்க. மார்னிங் ரிச்சுவல் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம காலையில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறோம். பட் மார்னிங் ரிச்சுவல் அப்படிங்கிறது முந்தா நாள் நைட்லேருந்தே ஆரம்பிச்சிருது. ஓகேவா? ஸோ அன்றைக்கி நீங்கள் ஷெடியூல் பண்ணி வைக்கிறது, அன்றைக்கி நீங்கள் வந்து எப்படி தூங்குறீங்க, என்னத்தை பார்த்துட்டு தூங்குறீங்க, எதை பார்த்துட்டு தூங்குறீங்க, எப்படி தூங்குறீங்க, என்ன ஒரு மைண்ட் ஸ்டேட்டோட தூங்குறீங்கன்னு சொல்லி இப்படி எல்லா விஷயத்துலையும் நெக்ஸ்ட்டு மார்னிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ முன்னாடி நாள் ஒரு 6 o'clockலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த நாளுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடணும். லைக் அது வந்து ஷெடியூல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, அட் த சேம் டைம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கான்டென்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிட்டு தூங்குறதால இல்லை புக் படிச்சுட்டு தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக நாளாக அமையும். என்ன ஜோசியக்கார மாதிரி சொல்கிறேன், இல்லை ரியலாகவே அதான் அப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அப்போது ப்ராபப்ளி ட்ரை திஸ் மார்னிங் ரிச்சுவல்ஸ். அட் த சேம் டைம் நம்ம என்ன தான் மார்னிங் ரொட்டீனை சூப்பராக வச்சுதாலும் நம்ம சக்ஸஸ்க்காக ஓடும்போது ஒரு சில விஷயங்கள் நம்மளை புல் பேக் பண்ணணும். நம்மளால் அதனாலே வந்து நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளோட எஃபர்ட் போட்டாலும் நம்மளால் முன்னுக்கே வர முடியாது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching this video. Love you guys.